என்னென்ன மாதிரி நெய்வேத்தியம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நெய் போட்டு மிளகு பொங்கல் வைக்கலாம், அதே மாதிரி பால் பொங்கல் வைக்கலாம், கல்கண்டு சாதம் பொங்கல் வைக்கலாம், சம்பா சாதம், தயிர் சாதம் வச்சு படையல் செய்யலாம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் வைத்தும் படையல் செய்யலாம். இதுல மாங்காய் சாதமும் செய்யலாம், துவையல் சாதம் செய்யலாம், அரிசி உப்புமா செய்யலாம், கொழுக்கட்டை செய்து வைக்கலாம், மாவுக்கனி வைத்தும் நாம் விநாயகரை வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் வடை சுடுறது, அப்பம் செய்யறது, கொழுக்கட்டை பண்றது, சுண்டல் வைக்கிறது, விளாம்பழம் உடைச்சு அந்த உள்ள இருக்க பழத்தை எடுத்து அதுல நம்ம வெல்லம் கலந்து, நாட்டு வெல்லம் கலந்து உருண்டை பிடிச்சு வைக்கிறது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குறிப்பாக விளாம்பழத்தை உடைச்சு அந்த பழத்துல வெல்லம் கலந்து வச்சு அதை நம்ம சின்னதா ஒரு உருண்டை சாப்பிட்டால் வீட்டுல பில்லி சூனியம் ஏதாவது இருந்தா தானா உடைஞ்சிரும். அதனால நீங்க அந்த விளாம்பழம் கண்டிப்பா வைக்கிறது ரொம்ப நல்லது. உட்டாப்பில் யானை அந்த உட்டாப்பில்